வணக்கம், நான் டாக்டர் வித்யாலட்சுமி. இன்னைக்கு வந்து நம்ம ஹிஸ்டோஸ்கோப்பினா என்ன, அது யாருக்கெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தலாம், எந்தெந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வந்து இந்த ஹிஸ்டோஸ்கோப்பி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, லேப்ராஸ்கோப்பி ஹிஸ்டோஸ்கோப்பி எல்லாமே ஒரே ட்ரீட்மெண்ட் தானா, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். இப்போ லேப்ராஸ்கோப்பி அப்படிங்கிறது நம்ம வந்து வயிற்றுல ஒரு சின்ன துளையிட்டு அது மூலமா நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் பார்க்கறது தான் வந்து லேப்ராஸ்கோப்பி அப்படிங்கிறது. இதுவே ஹிஸ்டோஸ்கோப்பி அப்படின்னு சொல்றது வந்து ஹிஸ்ட்ரோனா யூட்ரஸ், ஸ்கோப்பினா நம்ம ஒரு கேமரா மூலமாக பார்க்குறது. ஸோ இப்போ ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி அப்படின்னா கர்ப்பப்பையோட உள் பகுதிக்குள்ளே நம்ம ஒரு கேமராவை செலுத்தி லைட் சோர்ஸையும் வச்சு ஃபஸ்ட்டு கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதி சர்விக்ஸ், அதோடைய இன்டர்னல் லாஸ் எக்ஸ்டர்னல் லாஸ்ன்னு சொல்லுவோம், அதோடைய அந்த ஓப்பனிங்ஸ் அது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் ஏதாவது டேமேஜ் இருக்கா, டைட்டாக இருக்கா அந்த சர்விக்ஸல் ஆஸ், அதெல்லாம் வந்து பார்ப்போம். இதை தாண்டி நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் கர்ப்பப்பையோட உட்சுவர், அந்த உட்சுவர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா, ஸ்கார் இருக்கா, இல்லை ஏதாவது அனாமலிஸ் இருக்கா, அதாவது அந்த கேவிட்டியோட ஷேப் எந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. கர்ப்பப்பையில் வந்து ஆர்க்வேட் யூட்ரஸ், டி ஷேப் உள்ள கேவிட்டி, ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒரு வகை இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இதற்கு அடுத்து இந்த கர்ப்பப்பையோட உட்பகுதிக்குள்ளே ஃபெல்லோப்பியன் டியூப்ஸ், நம்ம கர்ப்பப்பையோட இரண்டு பக்கம் இருக்கக்கூடிய ஃபெல்லோப்பியன் டியூப்ஸ் ஓப்பன் ஆகக்கூடிய இடம் வந்து அந்த உட்பகுதியில் நமக்கு தெரியும், இரண்டு ஹோல்ஸ் மாதிரி தெரியும். அது வந்து ஆஸ்டியான்னு சொல்லுவோம். அந்த ஆஸ்டியா வந்து கரெக்டாக இருக்கா, கரெக்டான பொசிஷனில் இருக்கா, ஓப்பனாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு அந்த டியூபல் பிளாக், ஃபெல்லோப்பியன் டியூப் பிளாக்னு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆஸ்டியாவே வந்து அந்த இடத்துலேயே வந்து பிளாக் இருக்கும், அந்த ஆஸ்டியா தெளிவாக தெரியாது. அப்போ வந்து நம்ம அந்த கேனுலேஷன் அப்படிங்கிற ப்ரொசீஜர் பண்ணுறது மூலமாக அந்த டியூபல் பிளாக்கை கூட நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கர்ப்பப்பையோட உள்சுவர், உள்பகுதி, இந்த ஆஸ்டியா, சர்விக்ஸ் இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஹிஸ்டோஸ்கோப்பி பண்ணுறது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஹிஸ்டோஸ்கோப்பி அப்படிங்கிறது, இந்த ப்ரொசீஜர் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது இது வந்து ஒரு டே கேர் ப்ரொசீஜர் மாதிரி தான். நீங்கள் ஒரு மார்னிங் வந்தீங்கன்னா இந்த ஹிஸ்டோஸ்கோப்பி ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூனோ இல்லை ஈவினிங்கோ கூட வீட்டுக்கு போயிடலாம். ஸோ ஒரு டே கேராக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கான பேசிக்காக ரொட்டீனாக ஒரு சில பிளட் டெஸ்ட் எல்லாம் உங்களோட உடல்நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக எடுப்பாங்க. அதுக்கப்புறம் மயக்க மருந்துன்னு பார்த்துட்டோன்னா அதிகபட்சம் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனஸ்தீஷியா வந்து ஜென்ரல் அனஸ்தீஷியான்னு சொல்லுவோம். மயக்க மருந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் தூங்கியிருக்க மாதிரி ஐவி செடேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மயக்க மருந்து தான் நம்ம இதில் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் இந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 6 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ப்ரொசீஜர் அனஸ்தீஷியா கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதி, அதாவது அந்த சர்விக்ஸ் வழியாக வந்து ஒரு கேமரா, ஒரு டியூப் மாதிரி இருக்கும், அதில் அந்த கேமரா இருக்கும், லைட் சோர்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து அந்த கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதி வழியாக நம்ம கர்ப்பப்பைக்குள்ளே வந்து நம்ம செலுத்துகிறோம். ஸோ உள்ளே செலுத்துறதோடு மட்டும் இல்லாமல் அந்த கர்ப்பப்பையை விரிவாக்குறதுக்காக உள்ளே வந்து ஃப்ளூயிடையும் உள்ளே செலுத்துவோம். அது வந்து சலைன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நார்மல் சலைனையும் கர்ப்பப்பைக்குள்ளே உள்ளே செலுத்தி அந்த கர்ப்பப்பையை கொஞ்சம் விரிவாக்கம் செஞ்சு அதுக்கப்புறம் அந்த கர்ப்பப்பைக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு அந்த கேமரா மூலமாக பார்ப்போம். இதுதான் வந்து அந்த ஹிஸ்டோஸ்கோப்பி அப்படிங்கிற ப்ரொசீஜர். ஸோ யாரெல்லாம் இந்த ஹிஸ்டோஸ்கோப்பி செஞ்சுக்கலாம், எதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இதை வந்து நம்ம ஒரு 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து இன்ஃபர்டிலிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இன்னொன்று நான் இன்ஃபர்டிலிட்டி, அதாவது ஒரு கைனக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க. இந்த மாதிரி 2ஆக வந்து நம்ம இதுக்கான இதை வந்து பிரிச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்துட்டோன்னா, ஒரு சில பெண்களுக்கு ரொம்ப அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்கும், ப்ளீடிங் ரொம்ப அதிகம், ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, இல்லை ஒரு ஸ்கேன் பார்க்குறப்ப அவங்களுடைய கர்ப்பப்பையோட உள் சதை வந்து ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஆகட்டும், இல்லை ஒரு மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் கூட அவங்களுடைய கர்ப்பப்பையோட உள்சுவர் ரொம்ப தடிமனாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஹிஸ்டோஸ்கோப்பியை உள்ளே செலுத்தி பார்க்குறது மூலமாக எந்த காரணத்தினால இந்த ப்ளீடிங் அதிகமாக இருக்குது, எதனால் உள்சதை அதிகமாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இன்னொன்று அந்த உள்சதையை எடுத்து நம்ம டெஸ்ட்டுக்கும் அனுப்புவோம், பயாப்சிக்கும் அனுப்புவோம். ஸோ இதுக்காக இந்த ஹிஸ்டோஸ்கோப்பி வந்து பயன்படுது. இதை தவிர்த்து கைனகாலஜிக்கல் ப்ராப்ளமில் வந்து அவங்களுடைய ஸ்கேனில் பார்க்குறப்ப கர்ப்பப்பை உள் சதையில் ஒரு பாலிப், சத வளர்ச்சின்னு சொல்லுவோம், அந்த பாலிப் இருக்கலாம். இல்லை காப்பர்ட்டி வச்சுருப்பாங்க, பட் அந்த காப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணலான்னு போகிறப்ப அந்த காப்பர்ட்டியை வந்து நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது, உள்ளே வந்து ஸ்ட்ரக் ஆகிருக்கும். இல்லைனா காப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு தெரியாது, மிஸ்டு காப்பர்ட்டி, மிஸ்பிளேஸ்டு காப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த காப்பர்ட்டி ரிமூவ் பண்ணுறதுக்குலாம் இந்த ஹிஸ்டோஸ்கோப்பியை உள்ளே செலுத்தி பார்த்து அதை எடுக்கிறதுக்கு கூட இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர்த்து இப்போ நம்ம ஃபர்டிலிட்டி ரீசன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்டிலிட்டிலையுமே வந்து இந்த ஹிஸ்டோஸ்கோப்பியை நம்ம 2 விதமாக உபயோகப்படுத்தலாம். ஒன்று வந்து டயக்னாஸ்டிக் பர்பஸ், என்ன காரணம் ஃபர்டிலிட்டி எதனால் வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பார்க்கக்கூடியது. இன்னொன்று வந்து ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர் ஆர் தெரப்பியூட்டிக் ஹிஸ்டோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு காரணம் இருக்குது அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஹிஸ்டோஸ்கோப்பி யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர்னு பார்த்தா, இப்போ நிறையா கப்பல் வந்து அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு ஒரு காரணத்தினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு
நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு பழைய வீடியோவில் சொல்லியிருந்தோம் லேப்ராஸ்கோபி பண்ணுறதை பற்றி. ஸோ அதே மாதிரி அந்த லேப்ராஸ்கோபி பண்ணுற டைம்லேயே வந்து கூடவே நம்ம ஹிஸ்ட்ரோஸ்கோப்பியும் சேர்த்து பண்ணுவோம். அப்போ கர்ப்பப்பை உள்ளுக்குள்ளே வேறு ஏதாவது அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா, இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே வந்து அதில் நம்ம தெளிவாக பார்க்க முடியும். ஸோ இதுக்காக ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி உபயோகப்படுது. இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி 2-3 டைம் வந்து அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிருந்திருக்கலாம், அபார்ஷன் ஆயிருந்திருக்கும், இல்லை திருப்பி அவங்களோட ஐவிஎஃப்லையோ இல்லை ஐயூஐ ப்ரொசீஜர்ஸ்லையோ வந்து நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் ஃபெயிலியர் வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ஹிஸ்ட்ரோஸ்கோபி ப்ரொசீஜர் வந்து நம்ம ஒரு டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜராக பண்ணுறோம். இது தவிர்த்து ஆப்ரேட்டிவ் ஹிஸ்ட்ரோஸ்கோபி அப்படின்னா இப்போ ஃபர்டிலிட்டி கப்பில் நிறைய காரணங்கள் இருக்கும். அதாவது கர்ப்பப்பை உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ஃபைப்ராய்டு, சப்மியூக்கஸ் ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவோம். அது வந்து கர்ப்பப்பையோடைய உள் சுவருக்குள்ளே வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப கூட அவங்களுக்கு வந்து அவங்களோட ஐவிஎஃப்ல ரிசல்ட்ஸ், ஐயூஐயில் ரிசல்ட்ஸ் வராமல் போகலாம், இல்லை அதிகப்படியான ப்ளீடிங் இருக்கலாம். ஸோ அந்த ஃபைப்ராய்டு கட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஹிஸ்ட்ரோஸ்கோப்பியை வந்து நம்ம உபயோகப்படுத்தலாம். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரியே தான் அந்த டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர் மாதிரியே தான் ஹிஸ்ட்ரோஸ்கோப்பியை உள்ளே செலுத்தி அது மூலமாக எக்ஸ்ட்ராவாக ஆடானா இன்னொரு கருவிகளையும் உள்ளே செலுத்தி அந்த ஃபைப்ராய்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணுவோம். இதே மாதிரி கர்ப்பப்பைக்குள்ளே எனி ஸ்பேஸ் ஆக்குபையிங் லீஷன், அதாவது உள்ளுக்குள்ள ஒரு பாலிப் இருக்கலாம், இல்லை ஃபைப்ராய்டு இருக்கலாம், இல்லை அவங்களுடைய கன்ஜெனிட்டல் அனாமலிஸ்ன்னு சொல்லுவோம். கர்ப்பப்பை உள் பகுதியில் ஒரு உள்சுவர் இருக்கும், செப்டம், பார்ஷியலாவோ இல்லை ஃபுல்லாவோ செப்டம் இருக்கும். ஸோ இதெல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு கண்டிஷன் வந்து ஆஷர்மேன் சிண்ட்ரோம். அதாவது கர்ப்பப்பையோடைய உள் பகுதியில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன், காமனாக வந்து பார்த்திங்கன்னா டியூபர்குலோசிஸ் இன்ஃபெக்ஷனால், இல்லை ரிப்பீட்டடாக அபார்ஷன் ஆகிட்டு அதனால் ரிப்பீட்டடாக டிஎன்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காரணத்தினால அவங்களுடைய உட்சுவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம் மாதிரி, அது மாதிரி பசை மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து ஒட்டிகிட்டு இருக்கும், நாராக ஒட்டிகிட்டு இருக்கும். அதுதான் வந்து ஆஷர்மேன் சிண்ட்ரோம் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க கருத்தரிக்கும் போது கரு அங்கே வந்து பதிஞ்சு வளர்கிறதுக்கு வந்து முடியாது. அதுக்கு போதுமான பிளட் சப்ளை கிடைக்காது, போதுமான இடம் இருக்காது. ஸோ கர்ப்பப்பைக்குள்ளே கரு வந்து பதிஞ்சு வளர முடியாது. அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறப்பையும் பார்த்தா அந்த எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பையோட உள்ள லைனிங் வந்து ப்ராப்பரான ஒரு திக்னஸே வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நம்ம ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி மூலமாக உள்ளே செலுத்தி அந்த அடிஷன்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இது வந்து அடிஷியலைசிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த ஆஷர்மேன் சிண்ட்ரோம். ஸோ இதுலேயுமே வந்து இந்த ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபர்டிலிட்டி ரிலேட்டட் காரணங்கள் நான் சொன்ன பாலிப், ஃபைப்ராய்டு, செப்டம், அடிஷன்ஸ் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த ஹிஸ்ட்ரோஸ்கோப்பியை வந்து நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐவிஎஃப்ஓ இல்லை ஐயூஐஓ பண்ணுறப்பெல்லாம் வந்து அவங்களுடைய இந்த கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதி, சர்விக்ஸ், அதோட இன்டர்னல் ஆஸ்ன்னு சொல்லுவோம், உட்பகுதி வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம இந்த ப்ரொசீஜரில் உள்ள எம்ப்ரியோவோ உள்ள செலுத்துறப்பவோ இல்லை ஐயூஐ பண்ணுறப்போ அந்த டியூபை வந்து நம்மளால் உள்ள நெகோஷியேட் பண்ணி கொண்டு போகவே முடியாது. அந்த ஆஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த சர்விக்கல் ஆஸை டைலேட் பண்ணுறதுக்கு கூட இந்த ஹிஸ்ட்ரோஸ்கோப்பியை வந்து நம்ம உபயோகப்படுத்தணும். இந்த ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி பண்ணுறது மூலமாக அந்த சர்வைக்கல் ஆஸ் வந்து நம்ம டைலேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதுக்குமே வந்து ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் தெரப்பியூட்டிக் ப்ரொசீஜர்ஸ், அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஐவிஎஃப் ப்ரொசீஜர் இல்லை ஐயூஐ போயிட்டு இருக்கவங்க, இன்ஃபர்டிலிட்டி இருக்கிறவங்களுக்கு அந்த கர்ப்பப்பையோட உட்பகுதி வந்து எண்டோமெட்ரியம் சதை வந்து நல்லா வளர்ச்சி அடையாமல் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அவங்க டாக்டர்ஸ் வந்து நிறைய மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்ஸ், அதாவது நிறைய பில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருந்துருப்பாங்க, இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் உபயோகப்படுத்தியுமே வந்து அவங்களுடைய இந்த உள் சதை திக்னஸ் வந்து வளரவே இல்லைன்னா அதுக்கு நம்ம ஒரு சில ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதாவது பிஆர்பின்னு சொல்லுவோம், பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. அவங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த அணுக்கள், தட்டணுக்கள் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்து கர்ப்பப்பை உள்ளே உள் சதைக்குள்ளே செலுத்துறது. ஸோ இந்த மாதிரி பிஆர்பி இன்ஜெக்ஷன் போடுறதுக்கும், இல்லை ஸ்டெம் செல் இன்ஜெக்ட் பண்ணுவோம். அவங்களுடைய போன் மேரோலிருந்து நம்ம ஸ்டெம் செல்ஸ் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி இந்த ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி மூலமாக உள்ளே செலுத்தி நீடில் மூலமாக கர்ப்பப்பையோட உள் சதைக்குள்ளேயே அதை நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இன்ஜெக்ட் பண்ணுறதுனால அந்த கர்ப்பப்பையோட உட்புற சுவரில் வந்து இந்த ரத்த தட்டணுக்கள், இந்த ஸ்டெம் செல்ஸில் இருக்கக்கூடிய க்ரோத் செல்ஸ் எல்லாம் உள்ளே போய் என்ன பண்ணுன்னா அந்த உள் சதையை வந்து க்ரோத் ஆகிறதுக்கு இல்லை கரு உள்ளே பதிஞ்சு வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ரொம்பவே. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு கூட நம்ம இந்த ஹிஸ்ட்ரோஸ்கோப்பியை வந்து நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ இப்போ இந்த ஹிஸ்ட்ரோஸ்கோப்பினால ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா இல்லை ரிஸ்க் இருக்கான்னு உங்களுக்கு தோணும். அதாவது 99% வந்து இந்த ஹிஸ்ட்ரோஸ்கோப்பினில் பெருசாக எந்த ஒரு காம்ப்ளிகேஷனுமே இருக்காது. ரொம்ப ரேராக ஒரு சிலருக்கு இந்த ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி நான் சொன்னேன் இல்லையா, உள்ளே நம்ம இந்த கேமரா லைட் சோர்ஸ் எல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போகிறப்ப கர்ப்பப்பையை தாண்டி அது உள்ளே போகிறதுக்கு, அதாவது பர்ஃபரேஷன் சொல்லுவோம், இந்த யூட்ரஸை பர்ஃபரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ப்ளீடிங் அதிகமாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அந்த சர்விக்ஸ் வழியாக நெகோஷியேட் பண்ணுறப்ப ப்ளீடிங் அதிகமாகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ ஆனால் இந்த மாதிரியான ரிஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப ரேர் தான். ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்
சர்ஜன்ட்டு போய் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறப்ப அந்த சான்சஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஹிஸ்டோஸ்கோப்பி ரிலேட்டடாக நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் சிலது பார்க்கலாம். அதாவது இந்த ஹிஸ்டோஸ்கோப்பி பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ரெஸ்ட் எடுக்கணுமா, எவ்வளோ நாள் ரெஸ்ட் எடுக்கணும், திரும்ப நாங்கள் ஆஃபீஸ்க்கு போகலாமா, ஒர்க் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ஹிஸ்டோஸ்கோப்பி அப்படிங்கிறது ஒரு டே கேர் ப்ரொசீஜர் தான். நீங்கள் மார்னிங் வந்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜர் முடிச்சுட்டு ஒரு மேபி ஒரு 3 to 4 ஹவர்ஸில் வந்து நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். அடுத்த நாள்லேருந்தே உங்களுடைய நார்மல் ஒர்க் எல்லாமே வந்து நீங்கள் ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பெருசாக ரெஸ்ட் எடுக்கணும் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி லேப்ரோஸ்கோப்பியில் கூட நம்ம வயிற்றில் வந்து சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு அது மூலமாக தான் நம்ம கேமராலாம் உள்ள விட்டு பார்ப்போம். பட் ஹிஸ்டோஸ்கோப்பியில் அந்த மாதிரி எந்த விதமான கட்டோ இல்லை ஸ்டிச்சஸோ எதுவுமே கிடையாது. ஸோ இது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு பெயின் ஃப்ரீ ப்ரொசீஜராக தான் வந்து இருக்கும் உங்களுக்கு. இதுக்கடுத்து நிறைய பேர் கேட்குறது, கண்டிப்பாக நம்ம வந்து ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹிஸ்டோஸ்கோப்பி பண்ணியிருக்கணுமா அப்படிங்கிறது தான். அது வந்து நம்ம ப்ரீ ஐவிஎஃப் ஹிஸ்டோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக எல்லாருமே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்குது, உள்ளுக்குள்ளே சத வளர்ச்சி, ஃபைப்ராய்டு இந்த மாதிரி இருக்குது, இல்லை ரிப்பீட்டடாக நீங்கள் ஆல்ரெடி ஐவிஎஃப் ப்ரொசீஜர்லாம் பண்ணி ஐயூயில் நிறைய நெகட்டிவ் ஃபெயிலியர்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஹிஸ்டோஸ்கோப்பி பண்ணுறது ஓரளவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏதாவது விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணுறோம், ஸ்கேனில் கண்டுபிடிக்க முடியல, மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது அந்த ஹிஸ்டோஸ்கோப்பி மூலமாக நம்ம அதை வந்து கண்டுபிடிக்கலாம். இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய டவுட் என்னென்னா, ஹிஸ்டோஸ்கோப்பியை வந்து நம்ம தனியாக தான் பண்ணணுமா இல்லை லேப்ரோஸ்கோப்பி கூட சேர்ந்து பண்ணணுமான்னு இருக்கும். அப்படி கிடையாது. அது உங்கள் டாக்டர் வந்து டிசைட் பண்ணுறது தான். எந்த காரணத்துக்காக நம்ம ஹிஸ்டோஸ்கோப்பி பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. உங்களுக்கு லேப்ரோஸ்கோப்பியும் சைமல்டேனியஸாக கூடவே வேணும் அப்படின்னா லேப்ரோஸ்கோப்பி கூட பண்ணுவாங்க. இல்லை வேண்டியது கிடையாது, ஒரு சில ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் தான் நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம், ஹிஸ்டோஸ்கோப்பி மட்டும் போதும்னா நம்ம ஹிஸ்டோஸ்கோப்பி மட்டும் பண்ணால் போதும். எல்லா டைமே நம்ம ஹிஸ்டோஸ்கோப்பி பண்ணுறப்ப லேப்ரோஸ்கோப்பி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது.